என்னடா இங்க வந்து கொட்டுற? என் மண்டை கூட தான் காலியா இருக்குது, இங்க வந்து கொட்ட வர்றானுங்க பாரு. கல்லன் அவட இடம் இல்லன்னு இவட வந்து கொட்டுறானுங்கன்னு. திருநெல்வேலியில பாத்தியா எவ்வளவு தூரம் கொட்டிருக்கானுங்க? 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொட்டிருக்கானுங்க. என்னன்னே இது பார்த்தேன், 1 கிலோமீட்டர் தூரம் வரையும் கொட்டி வச்சிருக்கானுங்க. 1 கிலோமீட்டர் தூரம்னா எவ்வளவு தூரம்? அறிவாலயம் தெரியுமா? அவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளவு பெருசு இடத்துலயா கொட்டிருக்கானுங்க? அப்ப எத்தனை டப்பானே கொட்டிருப்பானுங்க? ஒரு 5-20 கொட்டிருப்பானுங்களா? டப்பாவா? 200 லாரி. லாரியா? எஸ். சரி, லாரி வர்றது ஓகே, எத்தனை ஏரியா கடக்கணும், எவ்வளவு பெரிய கிலோமீட்டர், எத்தனை செக் போஸ்ட் எடுக்கணும், எத்தனை பேரை செட்டில்மெண்ட் பண்ணணும்? அண்ணா என்ன சொல்லிட்டு இருக்கேன், கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய எண்ணி வெச்சமா, பெரிய கலெக்ஷனும் குப்பையை விட கம்மிதான். ஆமா, இதுக்குள்ள யார் எதிர்ப்பு தெரிவிக்கலையானே? யார் சொன்னா? நம்ம அமிதாப் மாமா கோவப்பட்டாரு. யாருன்னு? லோட்டஸ் பார்ட்டி பார்த்தேன். இப்ப கூட ரீசெண்டா கூட நம்ம தமிழ்நாடு சிஎம் கேரளா சிஎம் ஓட கை கோர்த்து போட்டோ ஷூட் மாடலானே திராவிட மாடலா? இவ்வளவு அப்ளை பண்றாங்கல்ல, இங்க ஏன் குப்பை கொட்டினீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம்லனே. கூட்டணி தான் வச்சுக்கிறானு பார்த்தா கூட்டு சேர்ந்து குப்பைய கொட்டுறானுங்க. கேட்டா இந்தியா கூட்டணியா? அதை விட கொட்டுனது ஒரு பிரைவேட் லேண்ட்ல. அந்த பிரைவேட் லேண்ட் ஓனர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி எங்க லேண்ட்ல கொட்டிருக்காங்கப்பா அப்படின்னு. கேட்டிருக்க மாட்டாங்களே. ஆமாண்ணே, எப்படின்னு வாங்கியாச்சு கொட்டியாச்சு. இதுதான் திராவிட மாடல் அரசா? சரி, அதை விடு. அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு தெரியுமா? சம்பந்தமே இல்லாத ஆளுத்துக்கு உள்ள போட்டிருக்காரு. இதை பார்த்து ஹையர் அபிஷியல் என்ன பண்ணா, சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் உள்ள போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஹையர் அபிஷியல் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு பயந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாருன்னா, அந்த பிரைவேட் லேண்ட் ஓனர் போய் மிரட்டி இருக்காரு. என்ன நீ இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுக்க, என்னெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப மிரட்டுற மாதிரி சொல்லியிருக்காருன்னு. கனிவாவது போய் கேட்டிருக்கலாம்ல. அதை கேட்டதே தப்பு, இதுல கனிவு வேற. கரெக்ட் தான். அதை விட இந்த பசுமை தீர்ப்பாயத்துல இருந்து என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்? இந்த எடுக்கிறதுக்குலாம் நீங்க தான் காசு கொடுக்கணும், தமிழ்நாடு எல்லாம் பாத்துக்காது, நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கொட்டுறதுக்கும் கொடுக்குறானுங்க, வாரத்துக்கும் கொடுக்குறானுங்க. என்னம்மா எனக்கு மன்னர் பரம்பரை சேராதவங்குள்ள சேர்ந்தா இதான் நிலப்ப போல. நான் ஏன் அடிப்பானே உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலாமே. சரி இருக்கட்டும்னு. இப்போ கடைசியா குப்பை எடுப்பாங்களா மாட்டாங்களா? அது ஒரு பெரிய ப்ராசஸ்மா. மக்கும் குப்பை, மக்கா குப்பை, பயோ வேஸ்ட் அப்படி இப்படின்னு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு உடனே எல்லாம் முடியாது. சரி, இதனால மக்களுக்கு பாதிப்பு வரும்ல, நோய் வரும், எவ்வளவு பெரிய பாதிப்பு. கேரளா மக்களுக்கு வராது. அப்ப தமிழ்நாடு மக்கள் என்ன கிள்ளிக்கிறியா? ஒரு பக்கம் என்னன்னா வீடு தேடி மருத்துவம்ன்றாங்க, ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் காசு வாங்கிட்டு நம்ம ஊர்ல வந்து கொட்டுறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசா? ஆமா. என்னன்னு ஆமான்ற? அப்ப இங்க இருக்க குப்பையெல்லாம் யார் எடுப்பா? நம்மள மாதிரி நல்லவங்க தான் மாத்திக்கணும். மம்மி டீஸ்டாலா?